வணக்கம். சீதாராமன், தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய விடுதி உரிமையாளர் சங்கத்திலேயே மிகப்பெரிய சங்கம் எங்களுடைய சங்கம். எங்களுடைய சங்கம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுக்கும் வழிகாட்டி. அது கர்நாடகாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், அனைத்து சங்கங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கம் அவருடைய சங்கம். இந்த சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கான காரணம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். என்னவென்றால், வளைகுடா போரின் காரணமாக எரிவாயு தட்டுப்பாட்டினால் இந்த விடுதிகள் எல்லாம் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிறோம். இந்த விடுதிகளை நம்பி 20,000 விடுதிகள் தமிழகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்கின்றது. அதுல 14,000 விடுதிகள் எங்களுடைய சங்கத்திலே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எங்களை நம்பி 2 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். எங்களிடம் 2 லட்சம் பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள். எங்களை நம்பி 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணிபுரியும் ஆடவர், மகளிர், மாணவ மாணவியர் அனைவரும் எங்கள் விடுதிகளிலே தங்கி அவர்களுடைய பணி செய்வதோ படிப்பதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களால் சரியான உணவு அளிக்க முடியாத சூழ்நிலையை இந்த எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி நாங்கள் இதேபோல் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தோம், 2-3 நாட்களுக்குள் எங்களுக்கு எரிவாயு கிடைக்கவில்லை என்றால் எங்களால் இந்த உணவை சரியாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறையும், அப்படி என்று ஒரு காரணத்தை சொல்லியிருந்தோம். அதன் பிறகு மார்ச் மாதம் 13ஆம் தேதி மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கெல்லாம் விடுதிகள், பெரும்பாலான விடுதிகள் இருக்கின்றனவோ அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால், எங்களுக்கு மிகப்பெரிய ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. எரிவாயு உண்மையிலேயே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது பதுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது கள்ளச்சந்தையில் விற்கப்படுகிறதா? இதற்கு ஒரு காரணம் உண்டு. வளைகுடா போர்கள் ஆரம்பித்த போது மத்திய எரிவாயு அமைச்சகம் என்ன சொன்னது என்றால், போருக்கு முன்பதாக 100% கொடுத்திருந்தது 20% கொடுத்தது. 100 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா போருக்கு அப்புறம் 20 சிலிண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது 50 சிலிண்டராக, நம்ம சிலிண்டர் கால்குலேஷன் நான் சொல்றேன், 50% உயர்த்தினார்கள். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக 70% மத்திய எரிவாயு அமைச்சகம் உயர்த்தி இருக்கிறது. எங்களுடைய கேள்வி எல்லாம், இப்பொழுது 10 சிலிண்டர் எங்களுக்கு கிடைக்குதுன்னா இப்ப 7 சிலிண்டர் கிடைக்கணும். ஆனால் நேற்றைக்கு ஒரு விலை, இன்றைக்கு ஒரு விலை. இன்றைக்கு 8,500 ரூபாய் ஒரு சிலிண்டர் என்கிறார்கள். 2,000 ரூபாய் இருந்த சிலிண்டர் இன்றைக்கு 8,500 ரூபாய் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் சிலிண்டர் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது, எங்கே இருக்கிறது, யார் வைத்திருக்கிறார்கள், எங்கே பதுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதை விடுதி உரிமையாளருக்கு கொடுக்கப்படவில்லை? அதே போன்று ஓட்டல் உரிமையாளர்களுக்கு நாங்கள் எரிவாயு கொடுப்போம், உங்களுக்கு இல்லை, அப்படி என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. நாங்கள் தவறாக சொல்லவில்லை. ஓட்டல் உரிமையாளர்களுக்கு எரிவாயு கொடுப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். கேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களும் தொழில் பண்றாங்க, அவங்களும் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களை நம்பி பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஓட்டல் உரிமையாளர்களுக்கு எரிவாயு கொடுங்கள், நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஏன் விடுதிகளுக்கு எரிவாயு கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள்? எரிவாயு கொடுக்கவில்லை. அதே சமயத்தில் ஹோட்டல்களுக்கு எல்லாம் 2% நாங்க மின்சார அடுப்பு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மின்சார அடுப்பு பயன்படுத்தினால் மின்சார கட்டணத்திலே 2% குறைக்கப்படும் என்று ஹோட்டல்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. வரவேற்கிறோம். ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம், வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் விடுதிகள் எல்லாம் டொமஸ்டிக் டோல்லிங் ஏஜென்சி, டோல்லிங் மாதிரி தான், டொமஸ்டிக் ஈபி தான் வாங்கணும் அப்படியே இருந்தது. அதையே இன்னும் அமல்படுத்தல, பரவாயில்லை. ஆனால் அதற்கான போராட்டம் இப்ப நாங்க பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இப்ப நாங்க மின்சார அடுப்பு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி விறகு அடுப்புகளை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விறகு அடுப்புகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் போது இப்ப கமெண்ட்ல நிறைய கேள்வி சொல்லுவாங்க, அந்த காலத்துல விறகு அடுப்புல பயன்படுத்தினா நீங்க மட்டும் தான் விறகு அடுப்பு பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு. 20-25 வருடங்களாக சமையல் கலைஞர்கள் கேஸ் அடுப்புக்கு பழகிட்டாங்க. இந்த விறகு அடுப்புல கேஸ் அடுப்புல 2 மணி நேரத்துல சமைக்கணும்னாக்கா இந்த விறகு அடுப்புல 6 மணி நேரம் ஆகுது. 6 மணி நேரம் இந்த சம்மர்ல, இந்த வெயில்ல அந்த சமையல் கலைஞர் அதை சமைத்தார் என்றால் அவருடைய உடல் என்ன ஆகும்? எல்லாருக்கும் டீஹைட்ரேஷன் வருது, வாட்டர் லெவல் குறையுது.
ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க. நாங்கள் எதிர்பார்க்கிற எங்கள் கோரிக்கைகள் என்னவென்றால், மத்திய அரசாங்கம் 70% நாங்கள் கேஸை கொடுத்து விட்டோம் என்கிறது. மாநில அரசாங்கம் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம் சொல்றாங்க. இவங்க எங்களுடைய சமூக நலத்துறையில கேட்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இதுவரை கேஸ் வரவில்லை. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் சார்பாக நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், தமிழ்நாடு சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கும், மத்திய எரிவாயு அமைச்சகத்துக்கும், மத்திய எரிவாயு அமைச்சர் அவர்களுக்கும் தயவு செய்து 20 லட்சம் பிள்ளைகளின் வாழ்க்கை உணவு கொடுக்க முடியாமல் தத்தளிக்கின்ற இந்த விடுதி உரிமையாளர்களுக்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றோம்.